தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி ஜாய் கிறிசில்டா தாக்கல் செய்த மனு மீது காவல்துறைக்கு அவகாசம் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறைக்கு நவம்பர் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கோவையைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி தங்கராஜ் தன்னை 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கி தன்னை ஏமாற்றி விட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டா அப்படிங்கிறவர் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை பெருநகர காவல்துறை ஆணையரகத்தை ஒரு மனு ஒன்று அளித்திருந்தாரு. அதுல புகாரின் மீது அதாவது ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகார்ல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஜாய் கிறிஸ்டில்டா சென்னை உயர்நீதிமன்றத்துல புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்து இருக்கிறாருங்க. அதுல மாதம்பட்டி தங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. அவர் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் மாதம்பட்டி தங்கராஜ் மீது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தான் அளித்த புகார்ல மோசடி மற்றும் மிரட்டல், கொடுமைப்படுத்துதல், கருச்சிதைவை ஏற்படுத்துதல், மின்னணு பதிவுகளை அளித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் புகார் அளித்ததாகவும், ஆனால் தான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை விசாரணை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. காவல்துறையின் விசாரணையில் திருப்திகரமாக இல்லை என்றும், கடந்த 1.5 மாதத்துக்கு மேலாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இது காவல்துறையின் செயலற்ற தன்மையை காண்பிப்பதாகவும் இந்த மனுவில் தெரிவிச்சிருக்கிறாரு. காவல்துறை உரிய முறையில விசாரணை நடத்தாததால தான் மகளிர் ஆணையத்தில் புகார் செய்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். காவல்துறை மெத்தனமாக உள்ளதாகவும், நம்பகத்தன்மையுடன் விசாரணை நடைபெறவில்லை என்றும், மேலும் இவர் பிரபல சமையல் கலைஞர் என்பதனால் சில முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளின் குடும்ப திருமண நிகழ்வுகளில் இவரது கேட்டரிங் சேவையை பயன்படுத்துவதால் இவரது கேட்டரிங் சேவையை பயன்படுத்துவது ஒரே காரணத்துக்காக காவல்துறை பாரபட்சமாக விசாரணை நடத்துவதாக அதுல தெரிவித்திருக்கிறாருங்க. எனவே மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மனுவில் கேட்டிருக்கிறாரு. இந்த வழக்கானது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போ காவல்துறை தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில இந்த வழக்கை நீதிபதி வரக்கூடிய 12ஆம் தேதி ஒத்தி வச்சு தற்போதைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.